வணங்கான். இப்போ இந்த படம் வர பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. குறிப்பா ஜனவரி 10ஆம் தேதி வரும் அப்படின்னு லாக் பண்ணிட்டாங்க. நமக்கே தெரியும், இந்த படத்துல முதல்ல சூர்யா தான் வணங்கானா நடிக்க ஆரம்பிச்சாரு. பாலாவுக்கும் அவருக்குமான அந்த மோதல்ல சூர்யா படத்திலிருந்து விலக, தயாரிப்பு நிறுவனம் 2D என்டர்டைன்மெண்ட் நிறுவனமும் விலக, அதுவும் சூர்யாவு தான். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அருண்விஜய் தான் இந்த படத்தை நடிச்சு முடிச்சு கொடுத்துருக்காரு. இப்போ இந்த படத்தை முழுசா பார்த்த அருண்விஜய் குடும்பத்தினர் ரொம்பவே நெகிழ்ந்து போய் பாலாவுக்கு நன்றி சொன்னாங்க. அருண்விஜய் ஒரு நீண்ட அறிக்கையின் மூலம் பாலாவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி வெளிக்காட்டினார். தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சியும் இது குறித்து தன்னுடைய நெகிழ்ச்சியை பரிமாறினார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த படத்தோட ஆடியோ மற்றும் ட்ரைலர் லான்ச் எப்போ அப்படிங்கிற ஒரு கேள்வி ரசிகர் மத்தியிலும் தொடர்ந்து இருந்துதான் இருந்துச்சு. இப்போ அதற்கான பதில் வந்திருக்கு. எனக்கு அப்படின்னா வர டிசம்பர் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த வணங்கான் படத்தோட ஆடியோ மற்றும் ட்ரைலர் லான்ச்சு, அதுவும் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு வைக்கலாம் முடிவு பண்ணிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இது வெறும் வணங்கான் படத்தோட ஆடியோ ட்ரைலர் லான்ச் மட்டும் கிடையாது, இது வேற ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ரோக்ராம். ஸோ அந்த இசை வெளியீட்டு நிகழ்ச்சி களைகட்ட போகுதுன்னு சொல்லலாம். அப்படி என்னையா சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம இயக்குனர் பாலா தமிழ் சினிமாவை தன்னுடைய முதல் படமான சேதுவின் மூலம் புரட்டி போட்டவர், திரும்பி பார்க்க வைத்தவர். ஸோ அப்படிப்பட்ட புகழுக்குரிய பாலாவோட சேது படம் 1999 டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு இல்லைங்களா? ஸோ 99 to 2024, இப்போ 25. ஸோ ஆக மொத்தம் பாலா அவர்கள் திரைத்துறைக்கு 25 வருடங்கள் ஆகிவிட்டது. அவர் திரைத்துறைக்கு கலைச்சேவை செய்து 25 வருடங்கள் ஆகிவிட்டதை ஒரு பெரும் விழாவாக கொண்டாடணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த வணங்கான் படத்தோட ஆடியோ மற்றும் ட்ரைலர் லான்ச்சை பாலாவோட பாராட்டு விழாவாகவும் நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஸோ பாலா அப்படின்னாவே வரிசையாக நம்ம ஆட்கள்லாம் வருவாங்க. யார்? பாலானாவே அமீர் உயிர் நண்பர். ஆனால் அவர் வருவாரா? முரண்பாடு இப்போ எப்படி இருக்குது? கசப்பு தீந்துருச்சா? இல்லை வேறு ஏதோ ஈகோவில் வரமாட்டாரா? இன்னும் பல கருத்துக்கள் இருக்குது. இருந்தாலும் சுரேஷ் காமாட்சி அவர்கள் கண்டிப்பாக அமீரை கூப்பிடுவார். ஸோ அமீர் வருவாரான்னு பொறுத்து பார்ப்போம். அதே மாதிரி சசிகுமார், சமுத்திரகனி, அப்புறம் இன்னும் அந்த பாலா தரப்பு எல்லாருமே குமிய போகிறாங்க, பாலாவை வாழ்த்த போகிறாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை திரையுலகத்தை ஏற்படுத்த போகுது. யாரெல்லாம் பாலாவோட இந்த விழாவுக்காக ஆர்வமாக காத்திருக்கீங்க, பாலா இயக்கிய இத்தனை வருட படங்கள்லேயே உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.